ஓகே. ஸோ திஸ் இஸ் எஸ்ஏ 220. ஓகே, நம்ம இப்போ எஸ்ஏ 220 ரிவைஸ் பண்ணலாம். இந்த சென்ஸ் படிக்கலாம். நம்ம எஸ்ஏ 220 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங். 220 வந்து டாக்ஸ் அபவுட் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ குவாலிட்டி வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்கியூசி ஒன்ல நம்ம நிறையவே படிச்சிருக்கோம், எந்த என்கேஜ்மெண்ட் எடுத்தாலும் குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஓவராலாக ஒரு ஃபேமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல்குள்ளே தான் ஆடிட்டாக இருந்தாலும், ஆடிட் என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும், ரெவ்யூ என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும், இல்லை ரிலேட்டட் சர்வீஸ் இருந்தாலும், இல்லை அதர் அஷூரன்ஸாக இருந்தாலும், எல்லா என்கேஜ்மெண்ட்டுமே அந்த ஃபேம் தான் எடுத்து பண்ண போகிறாங்க. அப்படிங்கிறதுனால ஃபேம் லெவலில், ஓகே, அந்த என்டையர் ஃபேமோட லெவலில் ஒரு சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதை தான் எஸ்கியூசி ஒன்ல படித்தோம். இப்போ நம்ம என்ன படிக்க போறோம்னா, நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ்ல ஒரே ஒரு என்கேஜ்மெண்ட் மட்டும் எடுங்க. அதுக்கு பேர் வந்து ஆடிட் என்கேஜ்மெண்ட். இந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் தனிப்பட்ட முறையில் எடுக்கும் பொழுது ஒரு ஃபார்ம் பல என்கேஜ்மெண்ட்ஸ் செஞ்சாலும் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப 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 பொறுப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை ஒரு ஃபார்ம் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டைமென்ஷன்ல நம்ம என்ன மாதிரி குவாலிட்டி கண்ட்ரோல்ல அப்போல்டு பண்ண போறோம் அப்படின்னு இதுல படிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிச்சிடலாமா? Based upon the quality control system of the firm, quality control policies pertaining to audit engagements are decided by engagement team. முதல் கீவேர்டே அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு என்டையர் ஃபேமுடைய சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல ஃபேம் லெவல்ல டிசைட் பண்ணுவாங்க. ஆனா ஒவ்வொரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டும், ஒரு பர்டிகுலர் ஆடிட் என்கேஜ்மெண்ட் எடுக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லயன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த இண்டஸ்ட்ரியை ஆடிட் பண்ண போறது யாரு? நம்ம ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பாலாஜி தான் பண்ண போறாரு. அப்படின்னா பாலாஜி அண்ட் டீம் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம்னு சொல்லுவாங்க. அவர் கூட ஒரு 8 பேர் போய் அந்த ஆடிட்டை பண்ண போறாங்கன்னா அந்த 8 பேர் கொண்ட குழு வந்து என்கேஜ்மெண்ட் டீம். இவர் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், என்கேஜ்மெண்ட் டீம். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கம்பெனியோட பேர், ஏதோ ஒரு பேர், லயன் டைகர் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, அந்த இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ஆடிட் பண்ண போகும்போது என்ன மாதிரி பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து அங்க வந்து அவங்க வந்து அப்ளை பண்ண போறாங்க, எப்படி அந்த குவாலிட்டி அப்ஹோல்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட் டீமும் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என்கேஜ்மெண்ட் டீமே டிசைட் பண்ணாலும் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டினுடைய குவாலிட்டி கண்ட்ரோல்ல அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்குன்னா கண்டிப்பா அது யாருக்கு? என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கு தான். So the engagement partner of a team is responsible for quality control procedures of a particular audit. ஒரு particular audit engagement னுடைய quality controlக்கு யார் ultimate responsibility ன்னு கேட்டா அந்த engagement partner தான். அதனால SA 220யும் சரி, SA 220 is premised on the basis that, எப்படி வந்து SA 220 நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா, SA 220ங்கிறது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, எப்படி இருந்தாலும் அந்த firm SQC 1 ஃபாலோ பண்றாங்க. அதனால ஆடிட் அப்படின்னு தனியா வரும்பொழுது SA 220 என்னெல்லாம் சொல்லுதுன்னா அப்படிதான் சொல்றாங்க. அதனால SQC 1 இஸ் அம்ப்ரெல்லா ஃபார் SA 220. அதுக்கு அடியில தான் SA 220ங்கிறது ஒன்று நம்ம என்ன பண்றோம்? ப்ரிமைஸே பண்றோம். ஸோ SA 220 இஸ் ப்ரிமைஸ்ட் ஆன் த பேசிஸ் தட் த ஃபர்ம் இஸ் சப்ஜெக்ட் டு SQC 1. அந்த ஃபர்ம் எப்படினாலும் SQC 1 ஃபாலோ பண்ணுது அப்படிங்கிற ப்ரிமைசஸ்ல தான் நம்ம என்ன பண்றோம்? அந்த பேசிஸ்ல தான் SA 220 படிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வித்தின் த கான்டெக்ட் ஆஃப் த அந்த ஃபர்மோட சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல பொறுத்த அளவுல engagement teams have a responsibility to implement the quality control procedures that are applicable to the audit engagement. என்ன quality control procedure அந்த QC procedure implement பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி engagement டீமுக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த QC ப்ரொசீஜர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை அந்த கம்பெனிக்கு யார் கொடுக்கணும்? அந்த ஃபர்ம்க்கு யார் கொடுக்க போறாங்க? relevant information to enable the functioning of that part of the firm's system of quality control relating to independence. ஓகேவா? ஒவ்வொரு என்கேஜ்மெண்ட் டீம் இருக்குப்பா, அந்த டீமுக்கு ஒரு பார்ட்னர் இருப்பாரு. அந்த என்கேஜ்மெண்ட் டீமோட பார்ட்னர் இருக்காரு, அவர் தான் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த பர்டிகுலர் என்டிட்டியை வந்து ஆடிட் பண்ண போறாங்க. அது லைன் இண்டஸ்ட்ரி, டைகர் இண்டஸ்ட்ரி, ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி ஆடிட் பண்ண போகும்போது ஓகே நான் தான் பொறுப்புன்னு பாலாஜி எடுத்துக்கிறார். பாலாஜி அண்ட் டீம், அவ்வளவுதான். பாலாஜி தான் அல்டிமேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் எடுக்கும்போது அங்க குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் எப்படி அப்ளை பண்ண போறாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, எப்படி அந்த ஆடிட்டை குவாலிட்டியா வந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுக்க போறாங்க, எல்லாமே யாரோட பொறுப்புனா பாலாஜி அண்ட் டீமோட பொறுப்பு. என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி பாலாஜிக்கு மட்டும்தான். இப்போ பாலாஜி ஃபுல் ஆடிட் என்கேஜ்மெண்ட் எல்லாம் பக்காவா முடிச்சுட்டு ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு 60 daysல ஆடிட் ஃபைல் எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி முடிச்சுட்டு ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷனை ஃபர்முக்கு சப்மிட் பண்ணிடுவார். புரியுதா? அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஸ் பர் SA 220 பொறுத்த வரைக்கும் இந்த ஆடிட்டரோட அப்ஜெக்டிவ் என்ன? ஒரு ஆடிட்டர் SA 220 ஃபாலோ பண்றதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நோக்கம்? எதுக்காகனா, ஒரு நிமிஷம், இந்த ஆரஞ்சு கலர்ல ஹைலைட்டர் தெரியவே மாட்டேங்குது பாஸ். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கலாமா? தட் ஷுட் பி பெட்டர்ல. ஆஸ் பர் SA 220 பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஆடிட்டர் என்னன்னா டு இம்ப்ளிமெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ்.
அந்த என்கேஜ்மெண்ட் லெவல்ல குவாலிட்டியை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணுமோ அதெல்லாம் அவர் அப்ளை பண்ணுவார். அதெல்லாம் அப்ளை பண்றாரு, ஓகே. அந்த அப்ளை பண்றதுனால என்ன ஒரு எண்ட் ரிசல்ட் நமக்கு கிடைக்கணும் தெரியுமா? We should gain a confidence. That is, Balaji should gain a confidence that the entire audituமே சரி, எல்லா ஸ்டாண்டர்டையும் கம்ப்ளை பண்ணணும். ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட், லீகல் ஸ்டாண்டர்ட், ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட் எதையும் விட்டு வைக்காம அத்தனையும் கரெக்டா கம்ப்ளை பண்ணியிருக்கணும். ரெண்டாவது, நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கிற ஆடிட் ரிப்போர்ட் அப்படிங்கிறது அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த சிச்சுவேஷனுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கணும். இந்த 2 தான் ஒரு ஆடிட்டருடைய அப்ஜெக்டிவ் as per SA 220. So as per SA 220, the objective of the auditor is to implement the quality control procedures at the engagement level that provide the auditor with so much of confidence. Any confidence that provide the auditor with the reasonable assurance. Reasonable assurance na the confidence, super confidence mari vechukkom. So it gives you a reasonable assurance that the audit complies with professional standards and regulatory and legal requirements, and the auditor's report is issued in the auditor's report issued is appropriate in the given circumstances. அவ்வளவுதான். இதுதான் வந்து objectives. objective பொறுத்த வரைக்கும் ஒன்னு கம்ப்ளைன்ஸும் இன்னொன்னு அப்ராப்ரியேட் ரிப்போர்ட். இது ரெண்டு தான் என்னது objective. இதுக்கு முன்னாடி எபிசோட்ல சொன்ன மாதிரியே தான் SA 220யும் SQC 1ம் எப்படி வந்து பேரலா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி SQC 1 வந்து யூ ஹேவ் லீடர்ஷிப் எத்திக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஆஃப் நியூ கிளைண்ட், ஐ மீன் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஸ்பெசிபிக் என்கேஜ்மெண்ட், இங்க ஆடிட் என்கேஜ்மெண்ட்னு வந்துடும். அங்க வந்து வாட் இஸ் தட், அதுக்கப்புறம் ஹியூமன் ரிசோர்ஸை பத்தி அங்க பேசுவோம். ஸோ நம்மளோட கேலிபர் என்ன, கேப்பபிலிட்டி என்னன்னு பாக்கிறதுக்காக இங்க வந்து ஜஸ்ட் அசைன்மெண்ட் ஆஃப் தி என்கேஜ்மெண்ட் டீம்ஸ், அவ்வளவுதான். ஸோ தேர் தி தேர்ட் செட் என்னன்னா என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்ண போறோம், மானிட்டர் பண்ண போறோம். இங்கே அதே தான், என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மானிட்டரிங், அவ்வளவுதான். இந்த 6 ஹெட்டிங்க்கு கீழே தான் எல்லாமே இருக்கு. ஓகேவா? இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னால SA 220 should be fine. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்னர், இதை அழகாக மார்க் பண்ணிக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகேவா? கண்டிப்பா எம்பசைஸ் பண்ணணும். யார் எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னா என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் எம்பசைஸ் பண்ணணும். அவங்க டீம், பாலாஜி வந்து உங்க டீம் எல்லாருக்கும் சொல்லணும், இங்க பாருங்க குவாலிட்டி இப்படி அப்ஹோல்ட் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை புரிய வைக்கணும் எல்லாருக்கும். அப்ப the actions of the engagement partner and appropriate messages to other members of the engagement team in taking responsibility for overall quality on each audit engagement. ஓகேவா? emphasize என்னென்ன emphasize பண்றாங்க? நம்பர் 1, importance to audit quality of performing the work. நான் சொன்ன மாதிரி தான், performing the work that complies with professional standards comply பண்ணணும், legal and regulatory requirement comply பண்ணணும். இதை பத்தி ஒரு பாலாஜி வந்து அவங்க டீமுக்கு சொல்லணும். அதே மாதிரி நாம வெளில இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட், லீகல் ஸ்டாண்டர்ட், ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்ல மட்டும் அட்ஹியர் பண்ணா பத்தாது, கம்ப்ளை பண்ணா பத்தாது. நம்மளுடைய ஃபர்ம் இருக்குல்ல, ஆடிட் ஃபர்ம் இருக்குல்ல, அந்த ஃபர்முக்குன்னு ஒரு சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கும்ல, அவங்களோட ப்ரொசீஜர்ஸ், பாலிசிஸ், புரோட்டோகால் இதையும் நம்ம கம்ப்ளை பண்ணணும். அதுதான் நம்பர் 2. Complying with the firm system of quality control policies and procedures as applicable. ஒன்னு காமனா எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட், லீகல் ஸ்டாண்டர்ட், ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் அது. ரெண்டாவது, நம்ம ஃபர்ம் உடைய குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு யார் சொல்ல? பாலாஜி உங்க டீமுக்கு சொல்லணும். மூணாவது, நாம இஷ்யூ பண்ண போற அந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து ரொம்ப 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 அப்ராப்ரியேட்டா இருக்கணும். அப்ப இது வந்து நம்ம அப்ஜெக்டிவ்ல இருக்கு, இதுவும் அப்ஜெக்டிவ்ல இருக்கு. இது மட்டும் தான் நம்ம இப்ப புதுசா படிக்கிறோம். இதுல இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆடிட் குவாலிட்டி புரிய வைக்கிறதுல. ஃபோர்த் என்னன்னா, என்கேஜ்மெண்ட் டீமுடைய எபிலிட்டி டு ரேஸ் கன்சர்ன்ஸ் வித்வுட் த ஃபியர் ஆஃப் ரிப்ரைசல். அதாவது பாலாஜியோட டீம்ல இருக்கிறவங்க, ஐயோ நம்ம சார் ஏதாவது சொன்னோம்னா அவ்வளவுதான், பாலாஜி சார் நம்மள ஏதாவது பண்ணிட்டு வர வேண்டாம், அப்புறம் அவங்க புது அசைன்மெண்ட்டே கொடுக்க மாட்டாரு, இப்படி திட்டிடுவார் அப்படி திட்டிடுவாருன்ற எந்த பயமும் இல்லாம அவங்க அந்த குவாலிட்டியில ஏதாவது ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அந்த டீம் வந்து பாலாஜி கிட்ட வந்து சொல்லணும், சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு. அந்த இஷ்யூவையோ இல்ல கம்ப்ளைண்ட்டையோ ரேஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் டீம்ல எல்லாருக்கும் இருக்கணும். அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா பாலாஜிக்கு இருக்கு. அப்ப லீடர்ஷிப் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது பாலாஜி 2 வகையா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒண்ணு வந்து என்னன்னா, இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கறத அவங்களோட டீம் மெம்பர்ஸ்க்கு புரிய வைக்கணும். எதெல்லாம் முக்கியம்? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட், லீகல் ஸ்டாண்டர்ட், ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்மோட சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்குல்ல, அதுல இருக்கிற குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பாலிசிஸை ஃபாலோ பண்ணுங்க, இதை சொல்லணும்.
அடுத்தது நம்ம இஷ்யூ பண்ணக்கூடிய அந்த ஆடிட் ரிப்போர்ட் வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கணும் ஃபார் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அண்ட் நம்பர் 4 வந்து எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் என்கிட்ட பயப்படாம சொல்லுங்க, நான் இருக்கேங்கிற அளவுக்கு அவங்க கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். இது எல்லாமே பாலாஜி ஹேஸ் டு டூ இது. ஓகேவா? நம்பர் 2 அவர் என்ன பண்ணணும்னா, த ஃபேக்ட் தட் குவாலிட்டி இஸ் எசென்ஷியல். அதாவது குவாலிட்டி வந்து ஒரு சூப்பர்லேட்டிவ் விஷயம் கிடையாது, பேசிக்கான விஷயமே குவாலிட்டி தான் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட் டீமுக்கு ஒரு புரிய வைக்கணும். The fact that quality is essential in performing audit engagement. இது வந்து ஒரு எசென்ஷியல். இந்த இடத்துல வந்து கீவேர்டு என்னன்னா, இது வந்து எசென்ஷியல், சும்மா பேசிக்கா தேவைப்படுறது. ஐயோ குவாலிட்டியான ஆடிட் அப்படிங்கிறது வந்து என்ன ரொம்ப ஒரு சூப்பர்லேட்டிவான ஒரு விஷயம், அது ரொம்ப சுப்பீரியரான விஷயம் அப்படின்றது கிடையாது. அதுதான் பேசிக்கே. குவாலிட்டி ஃபார் அன் ஆடிட் தான் பேசிக்கேங்கிறத புரிய வைங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஆடிட் குவாலிட்டி ஆஃப் பெர்ஃபார்மிங் ஒர்க் as per the standards, அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் த ஃபர்ம், மூணாவது அப்ராப்ரியேட் ரிப்போர்ட், நாலாவது வித்தவுட் த ஃபியர் ஆஃப் ரிப்ரைசல் ஒரு கன்சர்னை வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணக்கூடிய தைரியம் டீமுக்கு இருக்கணும். இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வரதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து லீடர்ஷிப்க்கு இருக்கணும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இது அந்த ஃபிகர்ல இருந்து தான் பெர்ஃபார்மிங் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட், ரெகுலேட்டரி, லீகல் ரிக்வயர்மெண்ட்ஸ், ரெண்டாவது ஃபர்மோட குவாலிட்டி கண்ட்ரோல் பாலிசிஸ், அப்ராப்ரியேட் ரிப்போர்ட், அதுக்கப்புறம் ரைஸ் கன்சர்ன்ஸ், தி ஃபியர் ஆஃப் ரிப்ரைசல். இது ஏ. பி வந்து த ஃபேக்ட் தட் குவாலிட்டின்றது எசென்ஷியல், ஏன்னா சூப்பர்லேட்டிவான ஒரு சுப்பீரியரான விஷயம் கிடையாது. முதல்ல தோசை ஊற்றி கொடுப்போம், அப்புறம் நெய் தோசை ஊற்றுவோம். அந்த மாதிரி நெய் இல்லைனாலும் தோசை இருக்கும். ஓகேவா? அப்போ தோசைக்கு என்ன ரொம்ப எசென்ஷியலா? மாவு தான் எசென்ஷியல். ஸோ தோசைக்கு வந்து எப்படி மாவு எசென்ஷியலோ, தோசை ஊற்றணும்னா மாவு வேணும்பா. ஓகேவா? அப்படின்றது எந்த அளவுக்கு எசென்ஷியலோ அந்த மாதிரி ஆடிட் அப்படின்னா குவாலிட்டி எசென்ஷியல் அப்படின்னு சொல்றாங்க. நெய் தோசை மாதிரி நெய் தோசையில இருக்கிற நெய் கிடையாது, மாவு தான் அப்படிங்கிறது தான் இந்த எசென்ஷியல். ஸோ குவாலிட்டி இஸ் நாட் சம்திங் சூப்பர்லேட்டிவ் வேர் யூ கேன் மேக் பன்னீர் தோசை, வேர் யூ கேன் மேக் 99 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தோசை. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஃபார் மேக்கிங் எனி டைப் ஆஃப் 99 தோசை பண்ணாலும் உங்களுக்கு பேசிக்கா மாவு வேணும். அதுதான் அந்த எசென்ஷியல். இப்போ எசென்ஷியல் தான் இங்க குவாலிட்டிங்கிறத உங்க டீமுக்கு புரிய வைங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம படிச்சிருக்கோம். என்னது? we have studied about leadership. Number 2, relevant ethical requirements. ஸோ ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை பொறுத்த அளவில் ஒரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டை நம்ம டேக்அப் பண்ணியிருக்கோம்னா நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்? கண்டிப்பாக கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ரெலவெண்ட் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. ரெலவெண்ட் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ், எத்திக்ஸ்னாலே அந்த இன்டெகிரிட்டி, ஆப்ஜெக்டிவிட்டி, இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் தான். ஓகேவா? நமக்கு வந்து எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ். அப்போ இந்த responsibilities of an engagement partner in relation to ethical requirements in an audit engagements are as under. எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? மொத்தமா உங்களுக்கு 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பாலாஜி என்ன பண்ணுன்றது 2 பாயிண்ட் தான். நம்பர் 1, ஏதாவது உங்களுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கு த்ரெட் இருக்கான்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஐடென்டிஃபை வெதர் there is any threat to your independence. உன்னுடைய சுயத்திற்கு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? உன்னோட அந்த என்ன சொல்றது, உன்னோட இண்டிபெண்டன்ஸ்க்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு எலிமினேட் த த்ரெட். அப்படி இல்லைன்னா பிரிங் இட் டு அ அக்செப்டபிள் லெவல். அக்செப்டபிள் லெவலுக்கு கொண்டு வர முடியல, யூ வித்ட்ரா ஃப்ரம் த என்கேஜ்மெண்ட். ஓகேவா? அப்படி இல்லையா சேஃப்கார்டாவது அதுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ரெலவெண்ட் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ்ல அவர் பண்ண வேண்டியது என்ன? ஐடென்டிஃபைங் அ த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ் ரிகார்டிங் த ஆடிட் என்கேஜ்மெண்ட் that safeguards may not be able to eliminate or reduce to an acceptable level. ஒரு சேஃப்கார்ட் அப்ளை பண்ணாலும் நம்மளால எலிமினேட்டும் பண்ண முடியல, ரெடியூஸ் டு அக்செப்டபிள் லோ லெவலும் பண்ண முடியல அப்படின்னும் போது அந்த மாதிரி த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ் ஏதாவது இருக்கான்னு அவரை ஐடென்டிஃபை பண்ண சொல்றாங்க. ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் பை த என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் டு த ரெலவெண்ட் பர்சன்ஸ் வித்தின் த ஃபர்ம் டு டிட்டர்மைன் தி அப்ராப்ரியேட் ஆக்ஷன் which may include complete elimination of the threat, okay, or reducing the threat to an acceptable level, or you withdrawing from the audit engagement itself, wherever. See, நம்ம வித்ட்ரா பண்றது பர்மிட்டட்னா நம்ம வித்ட்ரா பண்ணிடலாம். இல்ல நீ வித்ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா வித்ட்ரா பண்ணக்கூடாது, நீ கண்டினியூ தான் பண்ணி ஆகணும்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆர்பிஐ கிட்டயோ இல்ல ரெகுலேட்டரி பாடிஸ் கிட்டயோ நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு நமக்கு இருந்துச்சுன்னா அதை போய் நம்ம பண்ணிட்டு வந்துடும். இதுதான் வந்து when it comes to relevant ethical requirements. வேற என்ன கேக்குறாங்க? acceptance and continuance of client relationship. இது அதே தான், ஒண்ணுமே இல்லை. ஒரு புதுசா ஒரு கிளையண்ட்டை நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த கிளையண்ட்டை பொறுத்த வரைக்கும் before accepting with a new client or deciding whether to continue with an existing client or whether accepting a new engagement from the same existing client, அதே கதை தான் இங்கேயும் விட்டுருக்கானுங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க என்னென்ன பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி எந்த என்கேஜ்மெண்ட் அக்செப்ட் பண்ண போறீங்களோ அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஓனர் அவங்களோட இன்டெகிரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? அவங்களோட இன்ஃபர்மேஷன் லைக் இன்டெகிரிட்டி ஆஃப் பிரின்சிபல் ஓனர்ஸ்,
காம்பிடன்ஸ், உங்க என்கேஜ்மெண்ட் டீமுக்கு எந்த அளவுக்கு காம்பிடன்ஸ் இருக்குன்னு பாருங்க. கன்சிடரேஷன் ஆஃப் நெசசரி கேப்பபிலிட்டிஸ் இன்க்ளூடிங் உங்களுக்கு, அதாவது நீங்க அந்த என்கேஜ்மெண்ட் பாலாஜி அண்ட் டீமுக்கு டைமும் ரிசோர்ஸஸும் இருக்கா, அதுக்கப்புறம் நீங்க முதல்ல இண்டிபெண்டா இருக்கீங்களா, கம்ப்ளைன்ஸ் வித் ரெலவெண்ட் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸ் arisen during current or previous audit engagement and their implications எல்லாத்தையும் பார்க்க சொல்றாங்க. ஓகேவா? இதுதான் மெயின். ஸோ இன்டெகிரிட்டி, அதுக்கப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட் டீமோடைய டைம் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம்னு சொல்றோம். வேற அசைன்மெண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் டீம். ஸோ ஆப்வியஸா ஒரு ஒரு அசைன்மெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு என்கேஜ்மெண்ட்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா அந்த என்கேஜ்மெண்ட்டை பர்ஃபார்ம் பண்றதுக்கான ரிசோர்ஸஸ், அதுக்கான டைம், அதுக்கான கேப்பபிலிட்டி, அதுக்கான எக்ஸ்பர்டீஸ், அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கான பீப்புள், ஓகே, அதுக்கான ஸ்கில் செட் உள்ள பீப்புள், நமக்கு எக்ஸ்பர்ட்டோட கன்சல்டேஷன் வேணும்னா அதுக்கான எக்ஸ்பர்ட் அவைலபிளா இருக்காங்களா, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து அசைன் பண்ணிட்டாதான் அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் நம்மளால குவாலிட்டியா பண்ண முடியும். ஸோ இங்க நம்ம என்ன பார்ப்போம்னா, it should be ensured by the engagement partner that the engagement team and any auditors experts யாரா இருந்தாலும் who are not part of the engagement team, that is ஒன்னு வந்து என்கேஜ்மெண்ட் டீம்ல வந்து பாலாஜி அண்ட் டீம் 8 பேரும் மெம்பர்ஸா இருப்பாங்க. அந்த பாலாஜி பிளஸ் 8 அதை தாண்டி அந்த 9 பேரை தாண்டி வெளியில இருக்க எக்ஸ்பர்ட் நம்ம வந்து ஹெல்ப் கூப்பிடும் போது அந்த எக்ஸ்பர்ட் வந்து என்கேஜ்மெண்ட் டீம்ல ஒரு மெம்பர் கிடையாது இல்லையா, அவர் வந்து வெளியில இருந்து வந்திருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட். ஸோ ஒன்னு உங்க என்கேஜ்மெண்ட் டீமா இருந்தாலும் சரி, இல்லை வெளியில இருந்து வந்து எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் சரி, ஓகே, அவங்க கலெக்டிவா அவங்க எல்லாருடைய காம்பிடன்ஸ் எப்படி இருக்கு, அவங்களோட கேப்பபிலிட்டிஸ் எப்படி இருக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்குன்றதை ஒரு தடவை பார்த்துக்க சொல்றாங்க. அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா இல்லை. அதுக்கடுத்தது என்கேஜ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ். நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஆடிட் வந்து ஷுட் பி இன் லைன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டா நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், ஆடிட்டை பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்ப என்ன சொல்றாங்க, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் ஹேஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த என்டையர் பாலாஜிக்கு தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எதுக்கு, அந்த 8 பேரை கரெக்டா வழி நடத்துறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் திசையை காட்டுறதுக்கும், டைரக்ஷன், சூப்பர்விஷன் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். இது பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஆடிட் என்கேஜ்மெண்ட் வந்து நல்லா பண்ணணும்னா அது யாரோட பொறுப்புல இருக்குன்னு கேட்டா பாலாஜியோட பொறுப்புல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? எந்த ஸ்டாண்டர்ட் படி பண்ணணும், ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட், லீகல் ஸ்டாண்டர்ட், ரெகுலேட்டரி ரிக்வயர்மெண்ட்ஸ் படி எல்லாத்தையும் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ரிப்போர்ட் நீங்க கரெக்டா கொடுக்கணும், அப்ராப்ரியேட் சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பர் ரிப்போர்ட் கொடுக்கணும். Further review of audit documentation before issue of the audit report is responsibility. ஓகேவா? ஆடிட் டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டா இருக்கா என்ன ஏதுன்னு அவர் தான் பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். ஆடிட் டாக்குமெண்டேஷன் அவரோட பொறுப்பு தானே, பாலாஜியோட பொறுப்பு தான், டீமோட பொறுப்புலாம் இல்லை. ஏன்னா அது ஆடிட்டரோட பொறுப்பு தான். ஓகே, ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஆர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது. மோரோவர் அந்த ஆடிட் என்கேஜ்மெண்ட் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது சஃபிஷியன்ட் அப்ராப்ரியேட் ஆடிட் எவிடன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா, நீங்க ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களா கிளீன் ரிப்போர்ட்னா, அந்த கிளீன் ரிப்போர்ட் ஓகே, அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன் தான் நீங்க கொடுக்க போறீங்கன்னா அந்த அன்குவாலிஃபைடு ஒப்பீனியனுக்கு நீங்க கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அடிக்குவேட்டான, சஃபிஷியன்டான, அப்ராப்ரியேட்டான ஆடிட் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா டு ரீச் தட் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்ட் தென் என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் வேற எதுக்கெல்லாமும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா ஃபார் அண்டர்டேக்கிங் அப்ராப்ரியேட் கன்சல்டேஷன் ஆன் டிஃப்ரெண்ட் ஆர் கண்டென்ஷியஸ் மேட்டர்ஸ் பை த என்கேஜ்மெண்ட் டீம், நாட் ஓன்லி வித்தின் த டீம், வெளியில இருந்து கூட யாராவது நீங்க கூப்பிட்டு, ஒரு அவுட் சைட் த ஃபர்ம்ல இருந்து கூட யாராவது கூப்பிட்டு நீங்க கன்சல்டேஷன்ஸ் பண்ணிக்கலாம். கண்டென்ஷியஸ் மேட்டர்ஸ் எதா இருந்தால் நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அண்ட் ப்ராபப்ளி ஒவ்வொரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்குமே முடியும் போது கண்டிப்பா ஒரு என்கேஜ்மெண்ட்டோட குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, நீங்க பண்ணியிருக்கிற எல்லாத்தையும் ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு வெதர் இந்த ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டிங் தி ஆக்சுவல் ஒர்க்குன்னு பார்த்துட்டு அவர் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். அவர் ஃபைனலைஸ் பண்ண அப்புறம் தான் நீங்க ரிப்போர்ட் கொடுக்கணும், இல்லைன்னா நீங்க ரிப்போர்ட்டே கொடுக்க கூடாது. அது லிஸ்டட் கம்பெனிக்கு EQCR இஸ் கம்பல்சரி. ஓகேவா? என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் ரிக்வயர்டு. என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்களான்னு பாருங்க. அதுக்கப்புறம் சிக்னிஃபிகண்டான ஏதாவது மேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூவர் கிட்ட ஷேர் பண்ணுங்க. பட் நீங்க ஷேர் பண்றதுனால அவரோட ரிவ்யூவிங் கெப்பாசிட்டியில எந்த ஒரு களங்கமும் வரக்கூடாது. Discuss significant matters arising during the audit engagement, including those identified during the engagement quality control review. Quality control review நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆடிட் ரிப்போர்ட் டேட்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே EQCR முடிஞ்சிருக்கணும். என்கேஜ்மெண்ட்டோட குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ வந்து ரிப்போர்ட் டேட்டுக்கு முன்னாடி முடிச்சு, ரிப்போர்ட் நீங்க இஷ்யூ பண்ணக்கூடாது. EQCRோட ஒப்புதல் இல்லாம நீங்க ரிப்போர்ட்டே கொடுக்க கூடாது. இந்த 3 பாயிண்ட்டுமே இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட் பார்ட்னருடைய பொறுப்பு என்னன்னா, முதல்ல EQCR அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காரா, நம்பர் 2 சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸ் எல்லாம் நீங்க EQCRோட பகிர்ந்துக்கிட்டீங்களா, ஷேர் பண்ணி
டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 3, ஆடிட் ரிப்போர்ட்டோட டேட் நீங்க போடுறீங்கன்னா அதுக்கு முந்தின நாளாவது EQCRோட உங்களுக்கு ஒரு ஒருமித்த கருத்து வந்திருக்கணும். இல்லைன்னா நீங்க ஆடிட் ரிப்போர்ட் இஷ்யூ பண்ணக்கூடாது. அதே மாதிரி EQCR இருக்காருல்ல, அதாவது இப்ப பாலாஜி வந்து என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் அப்படின்னா அந்த பக்கம் சிவான்னு ஒருத்தர் இருக்காரு. சிவா தான் வந்து EQCRன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவியூவர் வந்து ஷால் பர்ஃபார்ம் அன் அப்ஜெக்டிவ் எவாலுவேஷன். யார் பக்கமும் பயஸ்டா இல்லாம, யார் பக்கமும் பார்ஷியாலிட்டி பார்க்காம நேர்கொண்ட பார்வை அந்த மாதிரி பார்க்கணும். பார்த்துட்டு அப்ஜெக்டிவ் எவாலுவேஷன் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேட் பை தி என்கேஜ்மெண்ட் டீம் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ரீச்ட் இன் ஃபார்முலேட்டிங் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். இந்த இவாலுவேஷன்ல அவர் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுப்பாரு அப்படின்னு சொன்னா, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் கூட என்னென்னலாம் அவர் டிஸ்கஸ் பண்ணாரோ அதை ஞாபகம் வச்சுப்பாரு. நம்பர் 2, ரெவ்யூ ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரப்போஸ்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட், அதில் என்ன படிச்சாரோ அதையும் வச்சு ஹி வில் ரெவ்யூ. இந்த ரெவ்யூ எல்லாம் வச்சு தான் அவர் டிசைட் பண்ணுவார். த என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெவ்யூவர் ஷால் பர்ஃபார்ம் அன் அப்ஜெக்டிவ் இவாலுவேஷன் ஆஃப் தீஸ் சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேட் பை தி என்கேஜ்மெண்ட் டீம் அண்ட் த கன்க்ளூஷன்ஸ் ரீச்ட் இன் ஃபார்முலேட்டிங் தி ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். இந்த எவாலுவேஷன்ல நீங்க எதெல்லாம் எவாலுவேட் பண்ணுவீங்கன்னா, நம்பர் 1, வாட் எவர் த என்கேஜ்மெண்ட் பாலாஜியும் சிவாவும் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்களோ அதை மைண்ட்ல வச்சுப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ரெவ்யூ ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரப்போஸ்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். நம்பர் 3, ரெவ்யூ ஆஃப் செலக்டட் ஆடிட் டாக்குமெண்டேஷன். ஆடிட் ஒர்க்கிங் பேப்பர் இருந்தீங்கன்னா அது இருக்கும், ஒரு 1000 பக்கத்துக்கு இருக்கும். எல்லாத்தையும் செக் பண்ண முடியுமா? முடியாது. இந்த 1000 பக்கத்துல ஒரு 300 பக்கத்தை மட்டும் எடுத்து சிவா செக் பண்ணுவார். ஸோ பாலாஜி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற டாக்குமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிட் டாக்குமெண்டேஷன் மட்டும் தான் 1000 பக்கத்துக்கு இருக்கும். 1000 பக்கத்தில் செக் பண்ண முடியாது. ஸோ ரெவ்யூ ஆஃப் செலக்டட் ஆடிட் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டிங் டு சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் the engagement team made and conclusions it reached, and evaluation of the conclusions reached in formulating. அதாவது ஒன்று வந்து இங்க இருக்கிற கீவேர்டு ஒன்று என்னென்ன, ஒரு கீவேர்டு என்ன, இவங்க இம்பார்ட்டன்டான ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணாங்க என்கேஜ்மெண்ட் டீம், பாலாஜி அண்ட் டீம். இன்னொன்று பாலாஜி அண்ட் டீம் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் அரைவ் பண்ணாங்க. எவாலுவேஷன் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் ரீச்டு in formulating the auditor's report and consideration of whether the proposed auditor's report is appropriate. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். EQCR உடைய சைட்ல இருந்து அவர் அந்த அப்ஜெக்டிவ் இவாலுவேஷன், எந்த ஒரு பயஸும் இல்லாம எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாம அப்ஜெக்டிவ் இவாலுவேஷன் ஆஃப் த சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் மேட் பை தி டீம் அந்த கன்க்ளூஷன்ஸ் ரீச்டு த்ரூ ஃபார்முலேட்டிங் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணும்போது அவருடைய இவாலுவேஷன்ல என்னென்னலாம் வந்து இன்வால்வ் ஆகும், 4 விஷயங்கள். சிக்னிஃபிகண்ட் மேட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம் என்கேஜ்மெண்ட் டீம் கூடாது. நம்பர் 2 வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ப்ரப்போஸ்ட் ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட். நம்பர் 3 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஜட்ஜ்மெண்ட். நம்பர் 4 கன்க்ளூஷன்ஸ் ரீச். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அவர் வந்து என்ன பண்ணுவார், ரெவ்யூவே பண்ணுவார். லிஸ்டட் என்டிட்டியாக இருந்தால் இந்த எக்ஸ்ட்ரா 3 விஷயங்களையும் கூட ஒரு EQCR ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. லிஸ்டட் கம்பெனியை நீங்க ரெவ்யூ பண்ணீங்கன்னா என்னது, நம்பர் 1 என்கேஜ்மெண்ட் டீம் இருக்காங்கல்ல, அந்த என்கேஜ்மெண்ட் டீம் உடைய எவாலுவேஷன் ஃபார்ம்ஸ் இண்டிபெண்டன்ட், அந்த ஃபார்ம் ஆன் த ஹோல் எந்த அளவுக்கு இண்டிபெண்டா இருக்காங்க அப்படிங்கிறத அந்த பாலாஜி அண்ட் டீம் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை நீங்க ஒரு தடவை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. நம்பர் 2, வெதர் அப்ராப்ரியேட் கன்சல்டேஷன் ஹஸ் டேக்கன் பிளேஸ் ஆன் மேட்டர்ஸ் இன்வால்விங் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் பிட்வீன் த ஃபர்ம் அண்ட் த கிளைண்ட். ஓகேவா? அதாவது எப்படி சொல்றது, அந்த ஃபர்ம்க்கும் தட் இஸ் அந்த என்டையர் ஃபார்ம் பாலாஜி அண்ட் டீமுக்கும் அந்த கிளைண்ட்டுக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்திருக்கோ அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை சார்ட் அவுட் பண்ற மாதிரி அந்த கண்டென்ஷியஸான மேட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா அப்ராப்ரியேட் கன்சல்டேஷன் கேட்டு அந்த கன்க்ளூஷன்ஸ் ரீச் பண்ணி அந்த கன்க்ளூஷன்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்களா படிச்சோம்ல, அது அதை நீங்க எக்ஸ்ட்ராவா பார்த்துக்கோங்க. இஃப் இட் இஸ் a லிஸ்டட் கம்பெனியா இருந்தா இது பண்ணுங்க எக்ஸ்ட்ராவா. நம்பர் 3 என்னன்னா, வெதர் ஆடிட் டாக்குமெண்டேஷன் செலக்டட் ஃபார் ரெவ்யூ. நீங்க ஆடிட் டாக்குமெண்டேஷன் செலக்ட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த ஆடிட் டாக்குமெண்டேஷன் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும், it should reflect the work performed in relation to the audit engagement. அவங்க அங்க என்ன significant judgments எடுத்திருக்காங்க, and that should support the basic conclusions based on which the auditor's report is prepared. இது எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். அதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்றாங்க. ஒருவேளை EQCR இருக்கும், எங்க பாலாஜிக்கும் சிவாக்கும் ஒத்து போல, 2 பேர் வேற வேற பேசுறாங்கன்னா பாலாஜி சிவாயும் கூப்பிட்டு உட்காந்து பேசுறதுக்கு 2 பேருக்கும் பாலாஜி அண்ட் டீம் வந்து சேஸ் தட் டைப் 1 ரிப்போர்ட் கொடுக்கலாம். சிவா சொல்றாரு இல்ல அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன் கொடுக்கவே கூடாது, குவாலிஃபைடு தான் கொடுக்கணும்னு சொல்லி 2 பேர் பிரச்சனைனா இது எப்படி சார்ட் அவுட் பண்றது? அப்படியே நீங்க உடனே ஃபர்மோட குவாலிட்டி கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் பாலிசிஸ் போய் பார்க்கணும். ஒருவேளை என்கேஜ்மெண்ட் பார்ட்னருக்கும் EQCRக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அந்த டைம்ல என்ன பண்ணணும்னு நீங்க அந்த ஃபர்மோட ரூல் புக் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா இந்த ஃபார்ம்ல இருக்க மற்ற பார்ட்னர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மீட்டிங் போட்டு டிசைட் பண்ணணும். அந்த மாதிரி அந்த ஃபார்முடைய ப்ரோட்டோகால் ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அதன்படி அதை சார்ட் அவுட் பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்கு, மானிட்டரிங். அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுமே நம்ம குவாலிட்டி எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்கா பார்த்து தான் பண்ணியிருக்கோம்.
எல்லாம் கரெக்டா நடக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு கண்டிப்பா அந்த பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த லயன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நீங்க ஆடிட் பண்றீங்கன்னா ஹூ டஸ் த ஆடிட், பாலாஜி இஸ் டூயிங் த ஆடிட். அந்த பாலாஜி அண்ட் டீம் இருக்காங்கல்ல, அந்த பாலாஜி அண்ட் டீம் ஹேஸ் டு மானிட்டர் whether throughout the audit Balaji has to monitor. இங்க வந்து firmல மானிட்டர் பண்ணாது, Balaji has to monitor from day 1 to the day end வரைக்கும் என்டையர் ஸ்ட்ரெச்ல குவாலிட்டியான கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அப்படின்னு யார் வந்து செக் பண்ணணும்னு சொன்னா பாலாஜி has to check. So an effective system of quality control includes a monitoring process designed to provide the auditor with reasonable assurance that அவங்களோட பாலாஜியோட policies and procedures relating to the system of quality control are relevant, adequate and operating effectively. The engagement partner shall also consider the results of the firms. அதே மாதிரி இவர் தனிப்பட்ட முறையில அந்த பர்டிகுலர் ஆடிட் என்கேஜ்மெண்டோட மானிட்டரிங் ப்ராசஸ் மட்டும் அல்லாமல் இந்த என்டையர் ஃபர்மோட மானிட்டரிங் ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த என்டையர் ஃபர்முமே ஒரு மானிட்டர் ப்ராசஸ் வச்சிருப்பாங்களே, மொத்தமா ஒரு 100 என்கேஜ்மெண்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துலனா அதுல ஒரு 30 என்கேஜ்மெண்ட் எடுத்து ஃபுல்லா தரவா செக் பண்ணுவாங்க, இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்கன்னு படிச்சோம்ல நம்ம எஸ்கியூசி ஒன்ல. அந்த மாதிரி கண்டிப்பா பாலாஜிக்கு தெரியும் அவங்க ஃபர்ம்ல ஒரு மானிட்டர் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கும். So the engagement partner shall consider the results of the firm's monitoring process as evidenced in the latest information circulated by the firm, and if applicable other network firms, and whether deficiencies noted. See, suppose sometimes என்ன ஆகும்னா firm வந்து ஒரு மானிட்டரிங் பாலிசி வச்சிருப்பாங்க, அந்த மானிட்டரிங் பாலிசியோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட் வெளில வந்திருக்கும், அந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பாருங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பார்க்கும்போது சிஸ்டம், அதாவது ஃபர்முடைய சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஒருவேளை அதுல இருக்கக்கூடிய அந்த டெஃபிஷியன்சி உங்களுடைய இந்த டீம் ஆஃப் மெம்பர்ஸ் வச்சு நீங்க பண்ணியிருக்கிற ஆடிட்டை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்முடைய சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல் ஒரு மானிட்டர் ப்ராசஸ் பண்றாங்க, அதுல 30 அவுட் ஆஃப் 100 என்கேஜ்மெண்ட் அசைன்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு 30 எடுத்து செக் பண்ண, 30லயுமே பர்டிகுலரா 30 எடுத்து செக் பண்ணீங்கன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 வரைக்கும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்க மாதிரி இருக்கு குவாலிட்டியில. என்னன்னு பார்த்தா எல்லாத்துலயுமே ஒரு சீனியர் மெம்பர் ஒருத்தரும் கூட இருக்க 2 ஜூனியர் பார்ட்னர்ஸும் இருக்காங்க. இவங்க எங்கெல்லாம் சேர்ந்து ஆடிட் போறாங்களோ அங்க எல்லாமே ஃபெமிலியாரிட்டி த்ரெட் நிறைய இருக்கு, அங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சர்க்குலர்ல வந்திருக்குன்னா ஒருவேளை உங்களோட என்கேஜ்மெண்ட் டீம்ல அந்த சீனியர் பர்சனும் அவங்க கூட இருக்க 2 எடுபடியும் உங்க குரூப்லயும் பாலாஜி டீம்லயும் இருக்காங்களான்னு பாருங்க. அப்படி இருந்தா ஒருவேளை உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் த ஆடிட்டுமே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. யூ ஹாவ் டு டேக் அ ப்ரிகாஷன் ஃபார் தட் அப்படி சொல்லுவாங்க. மற்றபடி டாக்குமெண்டேஷன், அப்ப டாக்குமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் ஆடிட் என்கேஜ்மெண்ட் ரிலேட்டடான எல்லா பேப்பர்ஸையுமே நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து டாக்குமெண்ட் பண்ணணும்ன்றாங்க. இஷ்யூஸ் ஐடென்டிஃபை வித் ரெலவெண்ட் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அதை எப்படி நீங்க ரிசால்வ் பண்ணீங்க, கன்க்ளூஷன்ஸ் ஆன் கம்ப்ளைண்ட்ஸ் வித் இண்டிபெண்டன்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படி, ஒன்னு எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட் அது நம்பர் 1, டாக்குமெண்டேஷன் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ் கம்ப்ளை பண்ணல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்கறாங்க, அப்படி இருந்தா சொல்லுங்க. Conclusions on compliance with independent requirement that apply to the audit engagements and any relevant discussions with the firm that support these conclusions. See, when the conclusions reached regarding the acceptance and continuance of client relationships and audit engagements. அதுக்கப்புறம் the nature and scope of and conclusion resulting from consultations undertaken during the course of audit engagement முடியிருக்கலாம். நமக்கு என்ன டவுட் வந்துச்சாலும் வெளில நம்ம கன்சல்ட் பண்ணோம்னா அந்த கன்சல்டேஷன்ஸ் உடைய கன்க்ளூஷன்ஸ் இருக்குல்ல, அது இங்க வேற என்ன இருக்கு, கன்க்ளூஷன்ஸ் ரீச்டு ரிகார்டிங் தி அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டென்ஸ் ஆஃப் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ். அது இந்த 4 பத்தி நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லா டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கணும். பிசைட்ஸ் EQCR இருக்கார் இல்லையா, EQCR அவர் என்ன டாக்குமெண்ட், இதெல்லாம் வந்து எங்க இது 4மே வந்து ஹூ வில் டாக்குமெண்ட், பாலாஜி வில் டாக்குமெண்ட். இது பாலாஜி வில் டாக்குமெண்ட். இந்த 4 விஷயங்கள் எத்திக்கல் ரிக்வயர்மெண்ட்ஸ், இண்டிபெண்டன்ஸ் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ் அண்ட் கண்டினியூவன்ஸ் ஆஃப் கிளையண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஆடிட் என்கேஜ்மெண்ட்ஸ். 4th வந்து என்ன சொல்றாங்க, நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் ரிசல்டிங் ஃப்ரம் கன்சல்டேஷன்ஸ் ஏதாவது நீங்க எடுத்திருக்கீங்களான்னு கேட்கறாங்க. இதெல்லாம் வந்து யாரு, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் பண்ண வேண்டியது. EQCR என்ன பண்ணணும், இது வந்து ரொம்ப 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 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். என்னென்ன பண்ணணும்னா அவர் என்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ண, நம்பர் 1 the procedures required by the firm's policies on engagement quality control review have been performed. அவர் என்னெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும், இந்த ஃபர்மோட பாலிசி படி என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரிவ்யூல என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணியாச்சா இல்லையா அதை டாக்குமெண்ட் பண்ணணும். நம்பர் 2 EQCR அந்த ரிவ்யூ அப்படிங்கிறது ஆடிட் ரிப்போர்ட் டேட்டுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையா அதை டாக்குமெண்ட் பண்ணணும். நம்பர் 3 அதாவது EQCR என்ன சொல்லணும்னா, நான் என்னோட ஒப்பீனியனை கொடுக்கும் பொழுது
unresolved matters எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலப்பா. அதனால தான் இந்த ரிப்போர்ட் கொடுத்தேன். So the reviewer is not aware of any unresolved matters that would cause the reviewer to believe that the significant judgments the engagement team has made and the conclusions they reached were not appropriate. அதாவது இவங்க செய்திருக்கிறது தவறுன்னு எனக்கு புரிய வைக்கும்படியாக எந்த ஒரு அன்ரிசால்வ்டு மேட்டரையும் நான் ஐ ஹவ் நாட் கம் அக்ராஸ் அப்படிங்கறது அவர் வந்து என்ன பண்ணணும், டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயம் தான் ஹூ ஹேஸ் டு டாக்குமெண்ட்னா EQCR டாக்குமெண்ட் பண்ணி ஆகணும். The procedures required by the firm's policies on engagement quality control review that have been performed. Number 2 வந்து என்னன்னு கேட்டா, the engagement quality control review has been completed on or before the date of auditor's report. Number 3, the reviewer is not aware of any unresolved matters that would cause the reviewer to believe that the significant judgments the engagement team has made and the conclusions they've reached were not appropriate. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு தோன்ற மாதிரி எந்த ஒரு அன்ரிசால்வ் மேட்டரையும் நான் பார்க்கல அப்படின்னு இவர் 3த்தையுமே ஒரு என்ன பண்ணணுமா, டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கணும். கீ டிஃபரன்சஸ் நீங்களே சும்மா படிச்சது SQC1 என்னது, SQC1 வந்து இது வந்து அப்ளைஸ் டு த ஃபர்ம், இது பர்டிகுலர் ஆடிட் என்கேஜ்மெண்ட். இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபர்மோட ஓனரா இருப்பாங்க, இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பாலாஜி, ஓகேவா, என்கேஜ்மெண்ட் பார்ட்னர் எடுத்துப்பாரு. இது அப்ளைஸ் டு ஆடிட், ரெவ்யூ, ஹிஸ்டாரிக்கல் ஃபைனான்ஸ், அதர் அஷூரன்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும். இது ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் வேற என்னது, டீல்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் engagement teams to implement quality control procedures that are applicable to வெறும் ஆடிட் என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும்தான். இது firm as a whole. அடுத்தது வேற என்ன இருக்கு, it pertains to establishing a system of quality control designed to provide firm the reason that a firm and its SQC1 பொறுத்த வரைக்கும் இவங்க எப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல லைக் டிசைன் பண்ணணும் அப்படின்னா, it should give you a reasonable assurance that அந்த firm அதுல இருக்க ஒவ்வொரு ஆட்களுமே வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட், லீகல் ஸ்டாண்டர்ட், ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் எல்லாத்தையும் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். பிளஸ் அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் வந்து அப்ராப்ரியேட்டா இருக்கணும், அப்ராப்ரியேட் ரிப்போர்ட் இன் தி சர்க்கம்ஸ்டான்சஸ். அதுதான் இவங்களோட அப்ஜெக்டிவ். SQC1 அப்ஜெக்டிவ் தான். SA220 அப்ஜெக்டிவ் இட் இஸ் ப்ரிமைஸ்ட் ஆன் தி பேசிஸ் தட் ஃபர்ம் எப்படியும் ஃபர்ம் SQC1 ஃபாலோ பண்ண போகுது. ஸோ SQC1 இருக்கிறது வந்து ஒரு பேசிக் என்ன சொல்றது ரிக்வயர்மெண்ட் சைன் குவானோன்னு ஃபார் அப்ளிகபிலிட்டி ஆஃப் SA220. So it is within overall context of firm's quality control. Engagement teams implement quality control procedure apply to audit engagements. வேற என்ன அவ்வளோதான் இல்லையா? Test your understanding 5. இதோட நம்ம SA220 முடிக்கிறோம். ஓகே, அதுக்கடுத்தது வந்து what is we see mechanisms for review of quality control. இந்த review of quality controlக்கு நமக்கு 3 மெக்கானிசம் இருக்கு. ஒன்னு வந்து peer review board. நான் சொன்ன மாதிரி peer review boardங்கிறது technical, professional, ethical standards including regulatory requirements are complied by the members of CA Institute. இதெல்லாம் பண்றாங்களா, proper systems are in place including documentation பார்க்கிறதுக்காக peer review பண்ணுவோம். peer review பண்றது யாருன்னா ஒரு CA தான், இன்னொரு CA போய் பார்ப்பாங்க. peer reviewங்கிறது examination and review of the systems and the procedures, okay, to determine whether the same have been put in place by the practicing unitல வேற ஒண்ணும் கிடையாது. அந்த practicing firm தான் practicing unitன்னு சொல்றது peer reviewல. ஓகே, peer reviewer, peer review period, இதுதான் peer review certificate, peer review, peer reviewer, unqualified report, follow on procedure. அவ்வளவுதான் follow on review. இது சொல்லி கொடுத்துடலாமா? ஒரு தடவை படிச்சுக்கோங்க, நான் சொல்றேன் என்ன சொல்லிட்டுமா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, peer review is done by your peer. அவ்வளவுதான். அந்த peer யாருன்னா, he is a fellow chartered accountant who has registered himself, who wants to become a peer reviewer with CA Institute. So CA Institute அவங்க எம்பேனல்மெண்ட்ல இருக்கிற அந்த peer reviewer நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களை யாராவது சூஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ peer review நடக்கும்போது who will come into your office அப்படின்னு கேட்டா peer reviewer will come. peer reviewer will come. வந்துட்டு எதை ரெவியூ பண்ணுவாங்க? ப்ராக்டிஸ் யூனிட். நீங்க எதனா அந்த ப்ராக்டிஸ் பண்றீங்க, ஆடிட் இருந்தாலும் சரி, லிமிடெட் ரிவ்யூவா இருந்தாலும் எதுனாலும் நீங்க தான் பண்றீங்க. ஸோ யூஆர் ப்ராக்டிசிங் ஃபார்ம், ப்ராக்டிசிங் யூனிட். ஸோ பியர் ரிவ்யூவர் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவார், ரிவ்யூ பண்ணுவார். ப்ராக்டிசிங் யூனிட்டோட என்டையர் குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாத்தையும் பார்ப்பார். பார்த்துட்டு இஃப் இஸ் ஓகே அப்படின்னு சொன்னா ஒரு அன்குவாலிஃபைடு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போவார். எவ்ரிதிங் இஸ் ஃபைன்னு சொன்னோம். சப்போஸ் இல்ல ஏதோ சரியில்லை அப்படின்னு சொன்னா உடனே என்ன சொல்லிடுவாரு, அடுத்து வந்து ஃபாலோ ஆன்
ரெவ்யூ ஒன்று இருக்கும். இப்போ எதுவும் சரியில்லை, நீங்க எதுவும் சரி பண்ணி வைங்க, உங்க டாக்குமெண்டேஷன்லாம் சரி பண்ணி வைங்க, நான் மறுபடியும் வந்து ரெவ்யூ பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாலோ ஆன் ரெவ்யூக்கு நான் வர டேட் என்ன அப்படின்றத கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார். இங்க கொடுத்துருக்காங்க பியர் ரெவ்யூ. பியர் ரெவ்யூ ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப்ல பாருங்களேன். பியர் ரெவ்யூ மீன்ஸ் an examination and review of the systems and procedures to determine whether the same have been put in place by the practicing unit, okay, for ensuring the quality of assurance services as envisaged by technical, professional, ethical standards or any regulatory requirements. Once a practice unit is subject to peer review, அதோட assurance engagement record எல்லாத்தையும் pertaining to peer review period are subject to examination review by the peer reviewer. பாப்பார். On completion of the peer review, அவர் ஒரு certificate கொடுப்பார். அந்த certificate பேர் என்ன? peer review certificate. என்ன certificate? peer review certificate. peer review certificate கொடுப்பார். அந்த peer review certificate எப்போ கொடுப்பாருன்னா உங்களுக்கு unqualified opinion இருந்தா தான் கொடுப்பாரு. ஓகேவா? unqualified opinion இல்ல qualified report இருக்குதுன்னு சொன்னா அந்த unqualified report கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலா qualified report, in case of a qualified report, it is informed to the practice unit. உங்களுக்கு qualified report தான் வரும்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு that the same cannot be issued, okay, along with the reasons therefore, as well as inform about the due date for conducting follow on review. follow on review என்னைக்குன்றத சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. follow on review இதை பண்றது யாரு? இது எல்லாத்துக்கும் வந்து தலைமை தாங்கிறது யாருன்னு கேட்டா சி இன்ஸ்டியூட் தான். பியர் ரெவ்யூ போர்டுங்கிறதே கான்ஸ்டியூட் பண்றது கவுன்சில் ஆஃப் சி இன்ஸ்டியூட் தான், ஐசிஐ தான். ஓகேவா? இது பியர் ரெவ்யூ. குவாலிட்டி ரெவ்யூ அகைன் இது வந்து ஒரு குட்டி குழந்தை மாதிரி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டோட பெரிய குழந்தை வந்து என்எஃப்ஆர்ஏ. ஸோ அதை விட கொஞ்சம் குட்டி பார்த்தீங்கன்னா கியூஆர்பி. ஸோ குவாலிட்டி ரெவ்யூ போர்டு பார்த்தீங்கன்னா ஹஸ் பின் செட்டப் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் நாமினேட்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் சி இன்ஸ்டியூட். ரெண்டு பேரும் சேர்ந்து மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இவங்களோட மேஜரான ரோல் என்ன? கியூஆர்பியோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னா சி இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ரிகார்டிங் த குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை த மெம்பர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட். இவங்க வந்து குவாலிட்டி ரெவ்யூ போர்டு என்ன பண்ணுவாங்கன்னா போய் நிறைய இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இல்லை ரெவ்யூ பண்ணிட்டு அதுலேருந்து வந்திருக்கிற அந்த நியூஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி சி இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்புவாங்க ரெக்கமெண்டேஷனுக்காக, இதில் அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ரெவ்யூ பண்ணுறது இவங்களோட இம்பார்ட்டன்ட் வேலை. நம்பர் 3, டு கைட் த மெம்பர்ஸ் ஆஃப் த இன்ஸ்டியூட் சிஏஎஸ், அதாவது ப்ராக்டிசிங் மெம்பர்ஸ் ஆஃப் த சி இன்ஸ்டியூட்டை அவங்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ் அண்ட் அட்ஹியரன்ஸ் டு வேரியஸ் ஸ்டாச்சுட்டரி அண்ட் அதர் ரெகுலேட்டரி லீகல் ரெக்வயர்மெண்ட்ஸ். அதுக்கும் யார் ஹெல்ப் பண்ணுவா? கியூஆர்பி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த 3 விஷயம் தான் கியூஆர்பி பண்றது. நம்பர் 1, டு மேக் த ரெக்கமெண்டேஷன்ஸ் டு த கவுன்சில். அதாவது ஒரு அம்மா கிட்ட போய் பிள்ளைங்களை பத்தி சொல்றது. சி இன்ஸ்டியூட் அம்மா மாதிரி எல்லா சிஏஸும் எப்படி இருக்காங்க, என்ன ஏதோ உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ரெக்கமெண்டேட்டரி ரிப்போர்ட் கொடுக்கறது நம்ம வேலை, கியூஆர்பியோட வேலை. ரெண்டாவது வேலை என்னன்னா தட் இஸ் வாட் ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அவங்களோட குவாலிட்டியை ரிவ்யூ பண்றது கியூஆர்பியோட வேலை. மூணாவது வேலை என்ன, இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்றீங்க, இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு இம்ப்ரவைசேஷனை கொடுக்கறதும் யாரோட வேலை? கியூஆர்பியோட வேலை. ஓகேவா? த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் in respect of the companies are identified for their audit quality review based upon இது எல்லாமே. அதாவது குவாலிட்டி ரெவ்யூ போர்டு எதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அவங்க குவாலிட்டி ரெவ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்டா ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் தான் எடுத்துக்குவாங்க. இந்த குவாலிட்டி ரெவ்யூ போர்டு வந்து ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் வச்சுதான் ஒரு ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ஒரு ப்ராக்டிசிங் சார்ட் அக்கௌண்ட் ஒரு என்கேஜ்மெண்ட்டை எந்த அளவுக்கு குவாலிட்டியா பண்றாருன்னு பாக்குறது வந்து பேஸ்ட் ஆன் ரிஸ்க் பேஸ்ட் அப்ரோச் தான். இந்த ரிவ்யூஸ் கேரிட் அவுட் பை டெக்னிக்கல் ரிவ்யூவர்ஸ் who are empaneled by QRB on engagement basis from across the country இருக்கக்கூடிய நிறைய டெக்னிக்கல் ரிவ்யூவர்ஸ் இதுக்கு எம்பேனல் ஆயிருப்பாங்க. அதுல இருந்து செலக்ட் பண்ணி அனுப்புவாங்க. ஓகேவா? இதுல யாரை செலக்ட் பண்ணலாம், யாரை அனுப்பலான்ற பவர்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சி இன்ஸ்டியூட்டுக்கும் தான் இருக்கும். And finally we are coming to NFRA. Who is NFRA? NFRA has been constituted in terms of section 132 subsection 1 of the Companies Act 2013. Duties of NFRA என்னது? NFRA duty என்ன? Number 1, monitor and enforce compliance. Monitor and enforce compliance with accounting standards and auditing standards. அவ்வளவுதான். Monitor and enforce the compliance with accounting standards and auditing standards. Number 2, oversee the quality of service of professions associated with ensuring compliance with such standards and suggest measures for improvement of the quality of service. அதாவது NFRA வந்து பெரிய தாதா மாதிரி, டான் மாதிரி.
யாரும் போய் அவங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் அவங்க அதை டேக்கப் பண்ணி உங்களை விசாரணை கூப்பிடணும் இல்லை. அவங்களுக்கு டவுட் வந்தாலே உங்களை கூப்பிட்டு அவ்வளவுதான் காலி பண்ணிடுவாங்க. ஸோ இட் ஹாஸ் த பவர் டு மானிட்டர் and enforce compliance with accounting standards and auditing standards and oversee the quality or undertake the investigation under section 132 subsection 4 of the auditors of certain class of companies. Such companies includes listed companies, insurance, banking, எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு செம்ம வெளுத்து கட்டிடுவாங்க. அதனால overseeing the quality of audit service of listed companies falls under the purview of NFRA. NFRAக்கு மட்டும் தான் listed companyனுடைய குவாலிட்டி ரிவ்யூ பண்றதுக்கான எல்லா பவரும் இருக்கு. NFRA உடைய ஏரியால இருக்கிற எதையும் QRBயால டச்சே பண்ண முடியாது. NFRA எதெல்லாம் கவர் பண்ணலையோ அதுதான் QRB கவர் பண்ணும். அப்படி இல்லைன்னா NFRA சொல்லும் QRB இது கொஞ்சம் பார்த்து கொடு அப்படி சொன்னா சொல்லும். So QRB can review the quality of audit services provided by the members of institute only in respect of entities other than those specified in rule 3 of NFRA rules. ரூல் 3ல சொல்லிடுவாங்கம்மா. NFRA உடைய ஏரியா என்னன்றத பவுண்டரிய ரூல் 3ல சொல்லிட்டாங்க. இந்த பவுண்டரிக்கு வெளியில இருக்கிறத மட்டும்தான் QRB பார்த்துக்கணும். இந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிறத எதையுமே QRB டச் பண்ணக்கூடாது. அன்லெஸ் NFRAவே சொல்லிடுச்சு இதை கொஞ்சம் பார்த்து கொடு அப்படின்னு சொன்னா இந்த ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பேர் Q அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனி பேர் வந்து ஒரு கம்பெனி பேர் Y. இந்த ஒய்யை நீ கொஞ்சம் பாருன்னு சொல்லி NFRA QRB கிட்ட போய் கொடுக்கணும். இதை கேன் யூ ப்ளீஸ் டூ திஸ் அப்படின்னு ரெஃபர் கொடுத்தா QRB கேன் டூ இட். இல்லைனா QRB cannot enter into the boundary of NFRA. ஓகேவா? With this we are successfully completing the entire chapter number 1 உடைய conceptual understanding and clarity. இதுக்கப்புறம் நமக்கு இருக்கிறது என்னன்னா வெறும் question answers மட்டும்தான். ஸோ நீங்க சம்மரி ஒரு தடவை படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கு, வரிசையா கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கு. நம்ம எல்லா கொஸ்டினையும் ஒரு தடவை படிச்சுட்டு, எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 10 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 10 கொஸ்டின்ஸையும் படிச்சு நம்மளே ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்னன்றது நம்மள சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதுக்கு பின்னாடி ஆன்சர்ஸ் ஒரு தடவை படிக்கும் போது ஓகே எக்ஸாம்ல இப்படி கொஸ்டின் வந்தா இப்படி ஆன்சர் எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த மாதிரி உருட்டினாலே போதும் மார்க் கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி வில் கெயின் சம் இன்சைட்ஸ் ஃப்ரம் தீஸ் 10 questions பிளஸ் டெஸ்ட் யூர் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஐ திங்க் ஒரு 5-6 questions இருக்கும்னு நினைக்கிறேன். how many questions were there in test your understanding? 5 4 questions இருக்கு. ஸோ அதுல ஒரு 4 இதுல ஒரு 10 மொத்தம் 14 questions இருக்கு. ஓகேவா? இந்த 14 questionஸையும் அடுத்த எபிசோட்ல நான் டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே, மேஜரா இந்த எல்லா கான்செப்ஷுவல் கிளாரிட்டியும் முடிக்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா இந்த 14 questions நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படின்றது தான். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.